கிறிஸ்துவர்களே, நீங்க படிக்கிற பைபிள் ஒரிஜினல் பைபிள் கிடையாது. சொல்ல போனா ஒரிஜினல் பைபிளை நீங்க கண்ணுல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. கேட்கறதுக்கு கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இதை நான் 2 நிமிஷத்துல ப்ரூவ் பண்றேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நீங்க படிக்கிற பைபிள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தானே இருக்கு. இயேசு தமிழ் பேசினாரா? இயேசு இங்கிலீஷ் பேசினாரா? இல்லையே. இயேசு என்ன மொழி பேசினார்னு கூட நிறைய கிறிஸ்துவர்களுக்கு தெரியாது. கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இயேசு எந்த மொழி பேசினாருன்னு. இயேசு பேசிய மொழி அரமைக். ஆனா பைபிளோட புதிய ஏற்பாடு முதல்ல எழுதப்பட்டது அரமைக் மொழியில கிடையாது. கொய்னி கிரீக் அப்படிங்கிற மொழியில தான் புதிய ஏற்பாடு முதல்ல எழுதப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரிஜினல் புதிய ஏற்பாடு கூட இயேசு பேசின மொழியில கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய வசனங்கள் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டுல இயேசு பேசின அரமைக் மொழியில இருக்கு. உதாரணமா மார்க் 5:41 இந்த வசனத்துல தலிதா கூமி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்க்கலாம். மார்க் 7:34 இந்த வசனத்துல எஃபதா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதே போல மார்க் 15:34 இந்த வசனத்துல எலோயி எலோயி லாமா சபக்தானி அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாமே அரமைக் மொழி வார்த்தைகள். இதை இன்னைக்கும் நீங்க தமிழ் பைபிள்ல கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி சில வசனங்களை தவிர ஒரிஜினல் பைபிள்ல எல்லா வசனங்களும் கிரீக் மொழியில தான் இருக்கு. அந்த கிரீக் மொழி பைபிள்ல இருந்து தான் உலகத்துல உள்ள எல்லா லாங்குவேஜ்லையும் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க படிக்கிறது பைபிளோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தானே தவிர ஒரிஜினல் பைபிள் கிடையாது. ஆனா குரான் அப்படி கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா முஸ்லிம்கள் கையிலையும் ஒரிஜினல் அரபிக் குரான் இருக்கும். 8 வயசு முஸ்லிம் குழந்தை கூட குரானை அரபி மொழியில அழகா ஓதும். டவுட்டா இருந்தா உங்க முஸ்லிம் ஃப்ரெண்டு கிட்ட அரபிக் குரான் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.